பகவானே யாரும் வரலாங்க தெரியலைங்க. இது என்ன சபை? தெய்வீக சபை. இந்த தெய்வீக சபையில எப்படிப்பட்டவர்கள் வந்திருக்காங்க தெரியுமா? எப்படிப்பட்டவர்கள்? 4 பேர் இருந்தாலும் சபைதான். 4 பேர் இருந்தால் சபை. 4000 பேர் இருந்தால் சபைதான். 4000 பேர் இருந்தால் சபை. அருமையாக ஆஞ்சநேய பகவான் மாருதின்னு சொல்றோம். ஆனா அப்பேற்பட்டவர் ஒரு சிலையாக வடிவெடுத்து இங்கே வீட்டிற்குபடியான அனுமன் ஜெயந்தி ஒரு சிறப்பான பேர். ஆமா, இந்த கிராமத்திலே சிறப்பான பேர், சிறப்பான பேரு. இந்த நாடகத்தை ஆமா கண்ணால கண்டாலும் புண்ணியமா, ஆமா சாதால் கேட்டாலும் புண்ணியமா. ஆமாங்க, என்ன அப்பேற்பட்ட புண்ணியமான சரித்திரம். அதனால்தான் தூங்கினே கேட்கறாங்க. தூங்குறது தூங்கட்டும், கேட்கறது முதல்ல கேட்கட்டுமா. அப்படி இருந்தாலும் அந்த உனக்கு உண்மையா இலக்கியமா சொன்னால் எனக்கு தெரிந்தாலும் என்னுடைய ராமதேவோ ஏழு மலையார் என்று சொல்லக்கூடிய பெருமாள் சீனிவாச பெருமாள். அப்படி இருந்தாலும் நான் துஷ்டர்களை கருவருவதற்காக நான் புறப்பட்ட நேரத்திலே என்கிட்ட ஆட்டவங்க எத்தனை பேரு எப்படி அப்படி நான் துஷ்டர்களை கருவருக்காக முதலாக செல்கிற பொழுது இந்த உலகம் என்று சொல்லக்கூடிய ஆமாங்க இந்த உலகம் என்பது ஒரு உருண்டை. ஆமா, உருண்டை. இந்த உருண்டைக்குள்ளே நல்லது ஆமாம் தீமை எவ்வளவோ அடித்திருக்கிறது. இந்த தீமைகளை அகற்றி துஷ்டர்களை அடக்கி சித்தருக்கு சித்த பரிமாணம் செய்வதற்காக நான் எடுத்த முதல் அவதாரம். அதில் எடுத்த முதல் அவதாரம் நான் எடுத்த முதல் அவதாரத்தை இப்ப சொல்றேன்பா. கொண்டாடுறீங்க பெருமாளா இருக்குன்னா ஆமாங்க முதல்ல உலகம் என்பது ஒரு உருண்டை சொன்னேன். ஆமாங்க, இத முதல்ல சிருஷ்டிக்க ஆரம்பிக்கிறது. உலகத்திலே ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணன் அப்படி இருக்கிற காலத்துல முதல் என்னுடைய தொப்புள் கொடியிலே நான் சிருஷ்டித்து என்ன தெரியுமா? ஒரு தாமரை புஷ்பம். புஷ்பத்திங்க அந்த தாமரை புஷ்பத்திலே 7 இதழ்கள். அந்த 7 இதழ்களிலே 7 முடிவுகளை முதலிலே சிருஷ்டித்தேன். 7 முடிவுகளை சிருஷ்டித்தீர்கள். 7 முடிவுகளை சிருஷ்டித்தேன். அந்த
அந்த 7 முனிவர் யாரு? 7 முனிவர்னா 7 முனிவர் என்றால் நாம இதுல 7 முனிவர்னா 7 முனிவர் என்றால் முதல்ல உலகத்தை சப்த ரிஷிகள் ஏற்படுத்துவது யாருன்னா அடியன் தான். நீங்கள் முதல்ல அவர் பேர் என்ன தெரியுமா? நீங்க ஆங்கிலசன். ஆங்கிலசன் இருது மகரசி துர்வாசர் இப்படி சொல்லி 7 முனிவர்களை படைத்தேன். 7 முனிவர்களை படைத்தீர். இந்த 7 முனிவர்களை உலகத்திலே அவங்க சொன்னா யாருமே மாற்ற முடியாது. அந்த சப்த ரிஷிகளை படைத்தேன். அந்த ரிஷிகளை படைத்து உடனே பார்த்தேன். இந்த 7 ரிஷிகளை படைத்தேன். ஆமாம், உலகத்திலே நன்மை தீமை தெரியல. அதற்காக 4 வேதங்களை படைத்தேன். 4 வேதங்களை படைத்தீர். அதுதான் என்னன்னா நல்லது கெட்டது தீமை. அதே பிரம்மா, அது பிரம்மா, ஆமாங்க. இந்த 4 வேதத்துக்கு தலைமையாக இந்த வேதத்தை யாருகிட்ட கொடுத்தா யாரு வச்சிருப்பாங்க? வச்சிருப்பார் என்று அப்படி நான் யோசித்த காலத்தில் இதற்கு ஒரு ஆளை சிருஷ்டிக்க வேண்டும் என்று அப்படி நான் சிருஷ்டித்த பொழுது பிரம்மதேவரை படைத்தேன். இந்த உலகத்திலே பிரம்மதேவன் தொப்புள்படியில் பிறந்தார். பிரம்மதேவர் படைத்தார். பிரம்மதேவர் பிறந்தார். பிறந்த உடனே நாங்கள் வேட்டாவிட்ட கொடுத்துட்டோம். அவரை கொடுத்தீர். ஒரு பிள்ளை பிறந்தா இந்த பிறந்த நல்லபடியா இந்த பொருள் வச்சுக்கணும் அவங்களுக்கு தான் தெரியும். அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட கொடுத்துமாரு கொடுத்தீர்கள். இந்த 4 வேதங்களை அருமையாக பெருமையாக அவர் வச்சிருக்காருப்பா. ஆமா, அது ஒரு எந்த சந்தேகம் கிடையாது. உடனே பார்த்தார். அவர் என்ன செய்தார்? படைக்கும் தொழில் அவர்கிட்ட கொடுத்துவேன். படைக்க தொழில் கொடுத்து உடனே படைக்கிற சமாச்சாரத்தை அவர்கிட்ட கொடுத்த உடனே அவர் படைக்க ஆரம்பிச்சார். அவரு படைக்க ஆரம்பிச்சாரு. பிரம்மதேவர் என்ன செய்தார்? முதலில் தனக்கென்று ஒரு நாடு ஏற்பட வேண்டும். அது தனக்கென்று ஒரு நாடு ஏற்பட வேண்டும். அப்படி என்று பிரம்மதேவர் சத்தியலோகத்தை படைத்தார். சத்தியலோகத்தை படைத்தார். சத்தியலோகத்தை படைத்து நமக்கு பின்னால இந்த நாடு பட்டணம் வந்துச்சு. ஆனா இது நமக்கு பின்னால ஒரு குழந்தை வருது. அவன் குழந்தை வேண்டும். இந்த குழந்தை நம்முடைய நாட்டை ஆளணுமே. மறுபடியும் என்ன செய்தார்? அவர் ஒரு பிள்ளையை சிருஷ்டித்தார். அவர் பிள்ளையை சிருஷ்டித்தார். அந்த குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறந்த உடனே அப்பா பேரையும் சொல்லுது. அப்பா பேர் சொல்லவில்லை, அம்மா பேரையும் சொல்லுது, தாயார் பேர் உரைக்கவில்லை. என்ன சொல்லுது? ஒரு குழந்தை பிறந்த என்ன சொல்லணும்? அப்பா பேர் சொல்லணும், அம்மா பேர் சொல்லணும், இது அம்மா பேர் சொல்லணும். 2 பேர் பேர் சொல்லல. நாராயணன் உச்சரித்து ஒண்ணு பார்த்தாள். அவன் நாம முதல்ல பிறந்தவன் தான் நாராயணன் சொன்ன பாரு. அவன் தான் நாரதர். உடனே விட்டுட்டேன். இது வேலைக்காக இந்த குழந்தை போய் பிறந்த விட்டேன். இது குழந்தை போய் என் பேர் சொல்லி உடனே பார்த்தான். என்னடா ரொம்ப போச்சு. மறுபடியும் என்ன செய்தார்? மறுபடியும் ஒரு பிள்ளையை சிருஷ்டித்தார். மறுபடியும் ஒரு பிள்ளையை சிருஷ்டித்தார். அப்படி சிருஷ்டிக்கிற பொழுது அந்த குழந்தை தான் போது குழந்தைக்கு சமாச்சாரம் தெரியும். நல்லது குழந்தை. ஆமா, தக்கம் பிறந்தாம்பர். ஆமாங்க, பிறந்த உடனே கொஞ்ச நாள் ஆச்சு. அப்பா இந்த 4 வேதம் உங்ககிட்ட இருக்கிறது பெருமை இல்ல. அப்படியே இருக்க பெருமை கிடையாது. நீ நம்ம நல்லது கிடைக்கிறது தெரியல. என்கிட்ட கொடுத்து பாரு என்ன சமாச்சாரம் என்ன பண்றேன்னு சொல்றாங்க. 4 வேதத்தை கொடுக்க முடியுமா? முடியாது. கடவுள் பகவான் நம்ம இடத்த கொடுத்துருக்கா. இது நம்ம பிள்ளை நல்ல பிள்ளை இல்ல. இந்த பிள்ளை கிட்ட கொடுக்க கூடாது. அந்த 4 வேதங்களை கொடுக்க வருகிறார். அப்படி கொடுக்க வருகிற காலத்திலே அந்த குழந்தை என்ன செய்து பார்த்தான். தக்க எப்போது நான் கேட்டு இந்த 4 வேதத்தை கொடுக்கலையோ கொடுக்கலையோ சும்மா விட மாட்டேன். உடனே தக்க என்ன செய்தான்? யாகத்தில் பிறந்த வச்சேன். உடனே அவன் சிருஷ்டிக்க ஆரம்பிச்சான். தாவம் பண்ண ஆரம்பிச்சான். முதல்ல ஒரு யாகத்தை பண்றான். அப்படி யாகத்தை பண்றபோது பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளாகவே பிறக்கிறது. நீங்க போறீங்க பார்த்த 4 வேதத்தை கொடுக்க எங்க போய் ஓடி ஒழிஞ்சிக்கணும். எங்க இருந்தா நம்ம தலை வெட்டி கீழ் தள்ளிட்டு அந்த 4 வேதங்களை கைப்பற்றி வாருங்கள். உடனே என்ன செய்தார்? பார்த்த அந்த குழந்தைங்க 1 லட்சம் பிள்ளை கிளம்பிச்சோம். இது போற போது ஒரு பெரிய மலை. அந்த மலையை இது சுத்திட்டு போலான்னு போகுது. போறாங்க. எதிர்க்கு வந்துட்டா நாரதன் வந்து என்ன சொல்றான்?
கேட்கிறார். அப்பா குழந்தைகளா எங்கடா போறீங்க? எங்க போறீங்க கேட்க. ஆமா எங்களை போற கையில யாருன்னா? நீங்க யாரு கேட்கிறார்? நான் அவன் பெரியப்பா அப்படியே பெரியப்பா அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப சொல்லுதுங்க புரியுதா? ஆமா பெரியப்பா சொல்றீங்களே என்னுடைய தந்தையாக பெரிய தக்கேஸ்வரன் அவரிடத்திலே கொடுக்காமல் மறுத்து எங்க ஓடுதான் எங்களுடைய பாட்டை அவன் தலையை வச்சுட்டு நாங்க வேகத்தை கை வச்சு வராலும் போறோம் அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தாங்க நார்தாங்க தான் யோஜனை பண்ணோம். நீங்க அப்படி போகணும். ஆமா இந்த மலை சுத்தி போறது ரொம்ப நேரமாகும். இந்த மலைக்குள்ள சுருக்கமான வழி சொல்றேன். இந்த வழிக்குள்ள பூந்து போனீங்கன்னா சீக்கிரமா நீங்க போய் பிடிச்சிடலாம். சீக்கிரமா அந்த புகை என்ன புகை? அக்னி சுவாலை என்று சொல்லக்கூடிய புகை. அக்னி சுவாலை சொல்லக்கூடிய புகை மூவர் மூச்சுக்கிட்டு உள்ள போனாங்கன்னு வச்சுக்கோ. போற போது எல்லாம் போவாங்க உயிரோட. ஆனா வரும்போது மொத்தம் சாமலா தான் வெளியே. உடனே இவன் என்ன செய்தான்? இந்த குழந்தைங்களை கூப்பிட்டு எப்ப இது உள்ள பூந்து அதனால போனா போச்சு பாரு மொத்தம் சாமலா போய் சாமலா இருந்தார்கள். பார்த்தா இந்த சமாச்சாரம் நெருங்கி போச்சு. டக்குனுக்கு வந்தான். எப்போது என்னுடைய பிள்ளைகளை கால வார்த்தை ஊட்டி இப்படி கொண்டாயோ அதே நாரதா 1000 சுக்கலாக போக கடவுது அப்படின்னு கொடுத்தாங்க. சாபம் 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 போச்சு. நாராயணன் டக்குனு பெருமனை பார்த்தா மறுபடியும் ஒரு யாகத்தை பண்றோம். யாகத்தை பண்ற போது அங்கே மூச்சு எல்லாரும் வந்து உட்கார்ந்துறாங்க. யாகத்துல உட்கார்ந்திருக்கார். அப்படி உட்கார்ந்திருக்க போது முதலிலே தாட்சாயினி சொல்லக்கூடிய பார்வதா தேவி முதல்ல அந்த யாகத்துல முதல்ல அந்த அம்மா தான் முதல்ல படிக்கின்றார். முதலே அது முன்னால 50 பெண்கள் பிறகுது. ஆமா மொத்தம் 51 பெண்கள். 51 இந்த பெண்கள் முதல்ல சிவபெருமா அந்த அம்மாவை உற்று நோக்கி பாக்குறாரு. ஆஹா இவ்வளவு அழகாக இருக்க அப்படின்னு ஒரு மனசுல நினைக்கிற தக்கம் பார்க்கிறார். யாகத்துல உடனே பார்த்தா கூப்பிட்டா யாரா ஈஸ்வரன் ஈஸ்வரன் மருமக பிள்ளை ஆக்கணும்னு அவனுக்கு ஒரு எண்ணம். உடனே கூப்பிட்டா பார்வதா தேவி முதல் தாட்சாயினி அண்ணனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார். 51 பெண்ணு ஒரு பெண்ணு போச்சு. 50 பெண்ணு 50 இந்த 50 பெண்களை யாருக்கடா கொடுக்குறது யோசனை பண்றது. அப்படி சொல்ற போது முதலில் 27 பெண்களை கூப்பிட்டான். 27 பெண்களை அதான் அஸ்வினி ரோகிணி பரணி ஆமா அதெல்லாம் அந்த நட்சத்திரம் பூரா 27 நல்லா தெரியும். அஸ்வினி நம்ம பார்த்துக்கிறோம் 50 அந்த 27 நட்சத்திரம் சொல்லக்கூடிய அழகிய ஒரு பெண்களிடத்திலே காட்டக்கூடிய அன்பு 27 பெண்கள் அப்படி ஏதாவது மாறி அவங்களுக்கு துரோகம் செய்துன்னா உங்க அப்பா சாபம் கொடுத்துருவான்னு சொல்லிட்டான். நான் அது பிரகாரம் நடந்துக்கிறேன் அப்படின்னு 27 பெண்களை விவாகம் செய்து கொடுத்துட்டான். ஆமா சந்திரன் 27 போச்சு. ஆமா 13 பெண்களை கூப்பிட்டான். அந்த 13 பெண்கள் தான் அதி அதி இதி சிதி சிறிது சிறிது இப்படி சொல்லக்கூடிய கத்துரு. இந்த கத்துருன்றதான் பாம்பு கைலாம் பார்க்க வச்சு கத்துரு தான். இந்த 13 பெண்களை காசி திருமணம் கொடுத்துருவோம். அப்ப திருமணத்தை முடிச்ச உடனே 13 27 என்ன ஆச்சு? யாரும் சொல்லாது 13 27 37 இப்ப என்ன ஒரு படிக்கட்டு படிச்சிருப்பாங்க 13 27 அடா பாய் 40 எல்லாம் தெரிஞ்சுப்பா. நம்ம கூட போனது 40 பெண்கள் 40 விவாகம் முடிஞ்சு போச்சு. ஏற்கனவே ஒரு பெண் ஈஸ்வரன் 41 போச்சு. 41 இன்னும் 10 பெண் தாங்கிறாங்க. 10 பேர் இருக்கிறாங்க. இந்த 10 பெண்களை கூப்பிட்டான். அந்த 10 பெண்களை 8 பெண்களை அக்னி பகவானுக்கு திருமணம் கொடுத்தார். அக்னி பகவானுக்கு திருமணம் வைத்தார். 2 பேர் இருக்கிறாங்க. ஆமா ஒரு பெண்ணை கூப்பிட்டான். வாயு பகவான் கூப்பிட்டான். வாயு பகவானுக்கு இன்னும் ஒரு பெண்ணுக்கு அந்த பெண் யாருன்னா அவ தான் வல்லவி. வல்லவி அந்த வல்லவிக்கு திருமணம் சொன்னாங்களே விநாயக பெருமானை கூப்பிட்டாங்க. விநாயக பெருமானுக்கு திருமணம் ஆனது யாருன்னா வல்லவி தான். வல்லவி அதுக்கு ஒரு புராணம் தனி சொல்லணும். பிள்ளையாருக்கு கல்யாணம் ஆச்சா? பிள்ளையாருக்கு கல்யாணம் ஆவதோட நம்மளாம் வல்லவி என்ற பெண்ணை அங்க கொண்டு மொத்தம் 51 முடிஞ்சு போச்சு. அப்படி 51 முடிஞ்சது. இந்த குழந்தைங்க இப்படியா வந்துட்டு இருப்பான். இந்த 13 பெண்களை கொடுத்தான் பாரு. 13 எடுத்தா 13 பெண்கள் அதி என்று சொல்லக்கூடிய என்ன செய்தால் சாசிபை எடுத்தால் அவரோடு சேர்ந்தால் அருமையாக 30 தலைவர் தேவேந்திரன் யாருங்க? அவங்க கூட அடக்கம். ஆமா மொத்தம் அதி வயிற்றில பிறந்தவர்கள் அத்தனை பேர் தேவர்கள். தேவர்கள்
உடனே பார்த்தா தங்க யாரு யாரு? சிதிமங்க. திருமங்கை. என்னடா அக்கா புள்ள வந்துட்டாரு, சும்மா இருக்க முடியுமா? முடியாதுங்க. உடனே என்ன செய்தார்? நிறுத்தினார். காசு எடுத்தார், எடுத்தார். அவர் சேர்ந்தார், அவர் சேர்ந்தார். கர்ப்பம் விட்டார். சரி. கர்ப்பம் விட்ட உடனே ஏய். பார்த்தா இந்த கர்ப்பத்தை பார்த்தா தேவேந்திரன். ஆமாம். அவன் என்ன நினைச்சான என்ன தெரியல. தெரியலை. எடுத்தான் கதையை, கதையை போக்கி அடித்தான் கர்ப்பத்திலே. அடித்தார். இங்கதான் அதை சிந்திக்கணும். ஏய். தேவர்களுக்கும் ஏய். அரக்கர்களுக்கும் எங்கடா பகை ஏற்பட்டது? இந்த இடத்துல தான். இங்க வந்து. அடிமங்க வயிற்றுல பிறந்தவர் தேவர். ஏய். சிதிமங்கனுடைய கர்ப்பத்தை கழிச்சுட்டான் தேவேந்திரன். ஆமா. சிதிக்கு கோபம் வந்துச்சு. ஏய். பார்த்தா பார்த்தார். இப்பேர் கொற்ற இன்னவனை ஏய். இனி முதல் கொண்டு வாழ்நாள் முதல் சத்துருவாக அடித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று ஏய். அவர் என்ன செய்தார்? நிறுத்தினார். பார்த்தார். ஏய். உடனடியாக சென்று சென்று காசுபதி எடுத்து அதிர்ச்சி. அவரிடத்தில் சேர்ந்து சேர்ந்து பிள்ளைகளை பெற வேண்டும் போறார். அதிலே போகின்றார்கள். அந்த நேரம் பார்த்தா ஏய். யாரு? காசுபதி. காசிமர். இந்த அம்மாவுக்கு தெரியாது கந்தமூலம் என்று சதுக்கு கொண்டு சொல்லப்படுகிறது. போயிட்டார். ஏய். அந்த கந்தமூலம் சதுக்கு போனாரு பாரு. ஆமா. அந்த அம்மா தேடிக்கு போனாங்களே. ஏய். தேடிக்கு போய் எழுதன்றி. ஐயா என்ன இந்த நேரம் சேர்ந்தவன் என்ன காலம்? எந்த காலம்? பகல் காலம். பகல் காலம். பகல் காலத்தில் புரட்சி செய்தால் ஏய். அவங்களுக்கு மட்டும் இல்ல, ஆமா. நமக்கு கூட இதெல்லாம் சித்திக்கணும். பகல் காலத்துல யாரு ஒருத்தர் சேர்த்து ஒரு பிள்ளை பிறகுதோ அவன் சத்தியமாவ அரக்கனுடைய அரக்கர் குணம்தான். அவன் அப்பா அம்மா மதிக்க மாட்டான். அப்படி பிறகுற பிள்ளை பகல் காலத்துல சேர்ந்து பிறகுற பிள்ளை அவன் தான் அரக்க குணம். உடனே என்ன செய்தான்? நீ சொல்றது கட்டுதான். நம்ம தான் நைட் இங்க ஆரம்பி பகல தான் வாழ முடியும். ஓ இங்கே ஆளு. அப்ப கூத்தாடி போறதுக்கு மொத்தம் அரக்க குணம் தான் போடுது. அப்ப கூத்தாடி அப்ப நீ சொல்றது கூத்தாடி பேரே கிடைக்குதுடா. பகல் பகல்ல போய் அந்த கேட்டா கேட்டா நம்ம ராமனுக்கு சீதைக்கு என்ன போகணும்? சித்தத்தா நைட்டு தம்பிக்கிறான். அப்படி இருக்கிற காலத்தில் வழியை சேர்ந்து புணர்கிறான். அப்படி புணர்ந்த காலத்தில் காசிபர் சொல்லிட்டார், அப்பா பெண்ணே நான் எப்படி வேண்டாம் சொல்றேன் சேர்ந்து நீ பிறக்கணும். கர்ப்பம் தங்கிச்சு. கர்ப்பம் தங்கி அவங்க 2 பிள்ளை பிறக்கும். ஆனா அந்த 2 பிள்ளையும் நமோ நாராயணனுடைய கருத்தை பால்வார் என்று சொன்ன உடனே பார்த்தா நதி கலங்கிட்டான். இவன் என்ன செய்தா? சத்து யோசிக்கிறான். அப்படி என்றால் எனக்கு நீங்க 2 வரம் கொடுக்கணும். அதே வரம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு திரும்ப கேட்கிறான். இந்த 2 வரம் என்னன்னு கேட்கிறான். அந்த வரம் என்றால் என்னுடைய குழந்தைகிறான் நமோ நாராயண கர்த்தால இறந்து போகணும் நீ சொல்லிட்ட. ஆனால் எனக்கு எப்பொழுதுமே நான் எப்ப குழந்தை பிறக்கணும்னு சொல்லணும் அப்பதான் அந்த குழந்தை பிறக்கணும் வேண்டும். அது வரை அந்த குழந்தை பிறக்கூடாது அப்படின்னு சொல்றான். அப்படின்னா கொடுத்தர் வரம் சொல்லிட்டாரு காசு. அது மட்டுமல்ல 2வது வரம் இது வரையிலும் அந்த குழந்தை பிறகுற வரை எனக்கு இடுப்பு வலியோ எந்த கர்ப்ப வேதனையும் எனக்கு இருக்கக்கூடாது. நான் எப்ப நினைக்கிறனோ அப்பதான் பிறக்கணும். அந்த அம்மா 2 வரம் வாங்கினாங்க. கொஞ்ச நாள் ஆச்சு. பார்த்தா இந்த கர்ப்பம் வயிற்றுல வளர்ந்துப்பா வளர்ந்து கொண்டே இருக்குது. அப்படி வளர்ந்து கொண்டிருக்கிற காலத்துல சந்திர சூர்யா எல்லாமே திசை மாறி போறாங்க. ஆனா வருட கணக்கு இந்த குழந்தை வெளியே பிரசவம் ஆகல. ஆனா பார்த்தா ஒரு நாள் இந்த அம்மா இப்படி திரும்ப இப்படி திரும்ப உடனே இந்த குழந்தை பிறகுன்னு நடுவிசை நேரத்தில் நினைக்கிறார். அப்போ இந்த குழந்தை 2 பேர் பிறகுறாங்கம்மா. பிறந்து வெளியே வந்து அம்மா அம்மா உன்னுடைய கர்ப்பத்தில் உன்னுடைய கர்ப்பத்தில் இருக்கும்போது அதுவே ரொம்ப தாராளமா இருந்தோம். அதோட என்னமா இந்த உலகம் சின்னதா இருக்குதுன்னு சொல்றான் நம்ம ராஜேஷ் மாரி. அவன் யார் தெரியுமா? அவன் தான் இரண்யன் இறஞ்சிரன். அப்பதான் சொல்றான் தாய், அப்பா உலகத்திலே 14 லோகம். ஆமாம். அதல சுதல நிதல தராதல மகாதல பாதால என்று சொல்லக்கூடிய மேல 7 கீழே 7 அப்படி 7 14 லோகத்துக்கு நீ எங்க வேணா சுத்திக்கலாம். அப்படி சொல்லாதான்னு சொல்றான் தாய்கள். உடனே இந்த குழந்தைக்கு பிறந்ததுப்பா. ஆமாம். இந்த இரண்டு அவன் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படி இருக்கிற போது இந்த ஊர்வன தனத்துக்கு திரும்பி போற மொத்தம் பிறந்து போச்சு. ஆமா. அப்படி பிறந்தாலும் உலகத்திலே இந்த அரக்க வம்சத்துக்கும் இவங்க தேவர்களுக்கும் 2 பேருக்கு சண்டை வந்துடும். சண்டை ஏற்படுகிறது. அப்படி நான் முதலிலே நான் எடுத்த அவதாரம் என்ன அவதாரம்? நான் எடுத்த அவதாரம்
4 வேதங்கள் பாரு. ஆமாங்க. இந்த 4 வேதத்தை சோமுகன் என்று சொல்லக்கூடிய அசுரனானவன் என்ன செய்தான்? இந்த 4 வேதங்களை எடுத்துக்கிட்டு பிடிங்கிட்டு போறான். எங்க போறான்? யாருமே காண முடியாத கடலிலே போய் கடலிலே சென்று இந்த 4 வேதத்தை வச்சு வச்சுக்கிறாயா. பார்த்தாரு பிரம்மதேவன் பார்க்கிறார். யா சுவாமி 4 வேதங்களை கைப்பற்றி சென்று விட்டான். ஆமாம். இதுக்கு என்ன வழின்னா கொஞ்ச நேரம் இரு. உலகத்திலே அதிவேகமாக நீந்தக்கூடிய ஜந்து என்ன ஜந்து? தண்ணியில நீரிலே நீந்தக்கூடியது மீன். மீன் அவதாரம். அதெல்லாம் எடுத்த அவதாரம் மச்ச அவதாரம். அந்த மச்ச அவதாரம் எடுத்து அப்படி நீருக்குள்ளே புகுந்து சோமுகன் சொல்லி சோமுகாசுரனை கொன்று 4 வேதங்களை கைப்பற்றி பிரம்மத்திலே கொடுத்து எடுத்த முதல் அவதாரம் அதான்பா. அதே அவதாரம் முதல் அவதாரம் போச்சா? முதல் அவதாரம் முடிஞ்சது. இரண்டாவது யாரு? இரண்யாக்குறான். ஆமா. 2 பேரும் பண்ற ஆட்டியும் கொஞ்சம் நஞ்சமில்லை. இதற்குள்ள இந்த தேவர்களுக்கும் அசுரனுக்கும் ஒரு போட்டி வந்து போட்டி ஏற்படுகிறது. நீயா நானும். ஆமா. உடனே பார்த்தா சிவபெருமான் அப்பா மேரி என்று சொல்லக்கூடிய மலையை வத்தாகவும் பார்க்கிறவர்கள் ஒரு பாண்டமாகவும் ஆதிசேஷன் ஒரு கயிறாகவும் கொண்டு தேவர்கள் ஒரு புறம் அசுரர்கள் ஒரு புறம் நீங்க அமுதம் கிடைக்கா 2 பேரும் வச்சு இருக்கணும். அப்படி ஏத்தீங்கன்னா அமுதம் கிடைக்க அமுதம் சாப்பிட்டா நீண்ட ஆயுள் பெற்றுலாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே தேவர்கள் ஒரு புறமாக அசுரர் ஒரு புறமாக போட்டு தேவரை போட்டு இழுக்கிறாங்க. இழுத்தா மலை சிக்குண்டு போச்சு. மலை சொயில்ல உடனே எல்லாரும் தேவரெல்லாம் மொத்த பேர் என்ன பார்த்து நினைக்கிறாங்க. உடனே நான் என்ன செய்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஆமையாக அவதாரம் எடுத்து ஆமை அவதாரம் ஆமையாக அவதாரம் எடுத்து கீழே கடலுக்குள்ளே சென்று அப்படி மத்திய சுயல பாரு. அது அடியில் போய் நின்னு பாரு. 2 பேரும் இழுக்கிறாங்க. சுயலும் போது இழுத்தாங்க பாரு. இந்த ஆதிசேஷனுடைய அந்த கழுத்திருந்து பாரு விஷம். அந்த விஷமாவை பத்தி கடல்ல கட்டிட்டான். கடலை கைவிட்டார். கடல்ல கக்கிற உடனே பார்த்தார் மும்மூர்த்தியை சிறந்த மூர்த்தியை விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரன். ஆஹா இது உலகத்துக்கு ஆகாது அப்படி என்று அந்த விஷத்தை எடுத்து சிவபெருமான் அப்படியே உள்ளே வர அப்படி அது விழுந்தாரு பாரு. அது உள்ளவும் போல வெளியே வரல. அப்படியே தொண்டில போய் நின்று போய் அங்க நின்று பாரு. நின்ற இடத்துக்கு கண்டம். அதற்கு தான் திருநீலகண்டம். அப்படி இந்த கண்டத்துல போய் நின்றதுனால அதுதான் திருநீலகண்டம் சொல்லுவாங்க. அப்படி திருநீலகண்டம் சொல்லக்கூடிய சிவபெருமான் நஞ்சை உண்டார். உடனே மலை சுழன்றது. அமுதம் கிடந்தார்கள். அமுதத்திலே பிறந்தார்கள். இப்படி இருக்கிற பொழுது பார்த்தா பார்த்த உடனே உலகத்திலே யாருமே பார்த்தா பயப்படுவாங்க தவிர அவங்க நேரம் போர் பண்ண மாட்டான். யாரு? முதல்ல மச்சவதாரம் எடுத்த. இரண்டாவது குருமானம். மூன்றாவது யாரு? இந்த இரண்யாக்கிறாங்க. பெரிய பலவம் பெரியவன். அவர்கிட்ட யாரும் நெருங்க முடியாது. அந்த பலவான என்ன செய்தார்? பார்த்தாயா உலகத்திலே ஓடி எழுத்து பலகாரம் என்ன? ஓடி எழுத்து பலகாரம் ஓடி எழுத்து பலகாரம் என்னப்பா? அதுவா? ஆமாண்டா. அந்த நரகள் சொல்லுவாங்க. என்ன அப்படி சொன்னதான் தெரியும். நரகள் என்று சொல்லக்கூடிய நரகளால் கோட்டை அமைத்து அதுக்குள்ள போய் இந்த அண்டத்தையே பாயா சுற்றி வைக்கிற பெரிய பலம். அவன் செய்கிற வேலை பாரு. அப்படியே பாயா சுற்றி உள்ள வச்சுக்கிறான். இல்ல யாரும் வரமாட்டாங்க. அந்த கோட்டை கட்ட மேஸ்திரி எப்படி இருப்பான் பாத்துக்கோ. அவன் தான்டா. இல்ல அவன் கோட்டையில எப்படிதான் இருப்பாங்க. ஏன் அப்படி செய்தானே இதுக்குள்ள யாருன்னா போவாங்களா? முடியாதுங்க. யாரும் போக முடியாது. பார்த்தேன் அதுக்கு சாப்பிடுறாள் வராது. அதிவேகமா கூர்மையாவா இந்த பூமியே அப்படி பிளக்கக்கூடிய ஆளு. அது யாரு? வெண்பந்தி அவதாரமாக சொல்லக்கூடிய பராகம் என்று சொல்லக்கூடிய பன்றியாக வெண்பந்தி அவதாரம் எடுத்து உள்ளே சென்று அந்த இரண்யாக்கதனை மடித்து அந்த வளர்ந்து கொண்டு சேர்ந்தாங்க. 3வது அவதாரம். ஆமா முடிஞ்சு போச்சு. எத்தனை அவதாரம்? 3. என்னென்ன சொல்லுவாங்களா? மச்சம் பூர்ணம் 3 அவதாரம். ஆமா அப்படி போச்சா? அடுத்த அவதாரம் என்ன?
நான்காவது அவதாரம். உலகத்திலே இரண்யாய நமக இந்த அண்டத்தையே அடக்கி வச்சுக்கிறாங்க. அவனை பார்த்தா பள்ளிவத்து வாழ்க்கை ஆமா பள்ளிவத்து வாழ்க்கை இரண்யாய நமக தான் சொல்லணும். அதுல ஒரு வாத்தியார் வருது. ஆமா யாரு சண்டாமார்க்குன்னு ஒருத்தர். அவருடைய பிள்ளை 2 பேரு. பிள்ளை கண்டன் மிருகண்டன் 2 பிள்ளை. ஆமாங்க படிக்குது. அந்த 2 பசங்க தான் சொல்லுது கடல் வாய்க்கிறான்னு கேட்டா இரண்யாய நமக அப்படின்னு அந்த குழந்தைக்கு சொல்லுது. ஆனா இரண்யனுக்கு ஒரு பிள்ளை அவன் தான் பிரகலாதன். அந்த பிரகலாதன் கூப்பிட்டு இரண்யாய நமக்குன்னு சொல்றாங்க. உலகத்திலே நிரந்தரமா இருக்கக்கூடிய ஒரு கடவுள் எம்பெருமான். அவர் தான் உலகத்துல கடவுள். போய் எங்க அப்பா பேர் சொல்றீங்களே அப்படின்னு நல்லா சொல்லியே சொல்ல மாட்டான். அறிவோ நமோ நாராயணன் பேர் தான் சொல்லுவோம். நமோ நாராயணன் வாத்தியாருக்கு கபில் தூக்கி போட்டு. ஆமா இந்த நாட்டு மக்கள் எல்லாம் கொப்பம் பேர சொல்லுது. நாங்களும் அவன் பேர் சொல்லி தான் சாப்பிட்டுக்கிறோம். நீ சொல்ல மாட்டேன்னு என் வேலைக்கு உழ வச்சுட்டு அப்படின்னு அலறாரு வாத்தியாரு. பார்த்தாரு. ஆமா ஒரு முறை சொல்லிடுறாரு. சொல்லி பார்த்தாரு. முடியாது. உலகத்திலே கடவுளின் முகமான் தான். ஆமா அதனால வேற சொல்ல மாட்டேன். எங்க அப்பா வேற சொல்ல மாட்டேன் அப்படின்னு இவன் சொல்றாரு. நமக்கு என்ன வந்து போச்சு. நேரா போய் எங்க அப்பா கிட்ட சொல்லணும். சண்டாமார்க்கு கிளம்பி போறாரு. அவர் போய் என்ன சொல்றாரு. ஐயா இந்த உலகத்து நாட்டு மக்கள் எல்லாரும் உன் பேர சொல்றாங்க. ஆனா உன் பிள்ளை மட்டும் உன் பேர சொல்ல மாட்டான். அப்படி சரி அவ்வளவுதானே. பிள்ளை ஆச்சுட்டு வா. அதே நீ ஒரு பக்கமா போ. உடனே பிள்ளையை கூப்பிட்டான். கிட்ட கூப்பிட்டான். அப்படியே தொட்டி கூட்டாரு. அப்படி தட்டுறான். ராஜா என் பிள்ளையே அப்படின்னு கூப்பிட்டு சொல்லலாம். அப்பா பேரணும். அப்ப சொல்லுது. என்ன சொல்லுது. எங்கும் கடவுள் பேர் சொல்லணுமா. பேர் சொல்லக்கூடாது அப்படின்னா இந்த உலகமே எனக்கு அடக்கம். என் வயிற்றுல வந்து என் பேர் சொல்ல மாட்டேன். ஆமா கடவுள் சொல்றியே அவன் எங்கடா இருக்கிறான். இப்ப உன்னை கொண்டு போய் அதோ இருக்குது மலை. அந்த மலை மேல இருந்து உருட்டுறேன். அந்த கடவுள் வந்து காப்பாற்று. உடனே மலை மேல இருந்து உருட்டுறான் இரண்யன். இந்த குழந்தை அப்படியே எழுந்து வரான். ஓ இந்த தப்பிச்சிட்டியா. கூப்பிட்டான் பாம்பாட்டி விஷயங்களை கொண்டு வந்தான். பாம்புகளை விட்டு கடிக்க அதுலயும் சாகல. தாயிட்ட கூப்பிட்டான். ஏய் உங்க கையில குறையதுக்கு விஷத்தை கொடுத்தான். அதுலயும் சாகல. அண்ணாடா இவ்வளவு செய்து சாகலன்னா யானை விட்டு மெய்க வைக்காங்க. அதுலயும் சாகல. ஆனால் கடவுள் சொல்றியே இப்ப நான் உன்னை கொல்ல போறேன். உன்னை வந்து காப்பாத்தனா. அப்பா இந்த உலகத்திலே எங்கும் நிறைந்திருக்கிறாரே துருவிலும் உலகத்திலே எல்லா இடத்துலயும் தூண் இருக்கிறவன். ஆமா எந்த தூணுடா. ஏன் இருக்கிறேன் இந்த தூணில் இருக்கிறான். இந்த துருவில் இருக்கிறான் சொல்றான். இந்த துரியா. ஆமா அந்த கோபம் வந்துச்சு இவனுக்கு. ஆமா இந்த சும்மா லேசானாடா பார்த்தோம். சூரிய சத்ராலய கண்டு போய்விடும். இந்த தூண்ல போய்க்கிறான்னு சொல்லியாடா. சோதா கம்னாட்டி இப்ப கூட என்ன பேரு சொல்லு உன்னை விட்டுருணும். உடனே பார்த்தா பிரகலாதன். அப்பா
நான் என்னுடைய இறப்பு என்னுடைய சாவு என்று நான் நினைக்கிறேன். எங்க அப்பாவுக்கு நல்ல புத்தி வரலையே, எங்க அப்பாவுக்கு நல்ல புத்தி வரலையே அப்படி என்று பகவானாக என்னை தியானம் பண்றான் பிரகாரம். அப்பா எங்க அப்பாவுக்கு நல்ல புத்தி கொடு அப்படி என்று சொல்ல போது இந்த தூண்ல இருக்கிறான்னு சொல்றீங்க, இந்த தூண்ல இருக்கிறா அப்படின்னா பார்த்தேன். இவன் எந்த தூண்ல குணமாரி அடிப்பானோ அங்க இருக்குது எத்தனையோ தூணு. மொத்த தூணுக்கு இவனுக்கு முன்னதாக போய் எல்லா தூணிலும் போய் பிரசன்னமாக குறிப்பிட்டால் ஒரு தூணை அரைந்தான் கதாயுதத்தான் தூணை பிளந்து வெளியே வந்து ஓடி அவனை பிடிச்சியான். ஏன்னா இரண்டு அழிக்க முடியாது. அவன் வாங்கின வர அவன் வாங்கிய வரத்துக்கு பின்னம் வராமல் இரவிலும் சரி பகலிலும் சரி நடு திசையிலும் சரி ஆணிலும் சரி பெண்ணிலும் சரி ஆயுதத்தால் சரி அது மட்டுமல்ல மேலே ஆகாயத்திலும் சரி கீழே சரி அப்படிதான் அவன் வர வாங்கிட்டு உடனே பார்த்தேன். எந்த ஆயுதத்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது, இரவுலையும் முடியாது பகலையும் முடியாது. உடனே நான் என்ன செய்தேன், தூணை விட்டு வெளியே வந்தோம். உடல் எல்லாம் நல்ல உடல் முகமோ சிங்க முகம் ஆயுதம் இல்லையே, என்னுடைய நகை கற்கள் என்ன பார்த்து பேசினாங்க. என்ன கண்டவனை ஓட்டம் பிடிக்கிறாங்க. உடனே கூப்பிட்டு அப்படியே அவனை பிடிச்சு தூக்கி வந்து அவன் வாங்கிய வரத்தின் பிரகாரம் இரவும் இல்ல பகலும் இல்ல 5 நேரத்துல இறங்கி வேலைன்ற அந்த நேரத்துல வாயற்படி மேல என்னுடைய காலை வைத்து கால் மடி மீது வைத்து அவனை பிளந்து அப்படி 4வது அவதாரம் இரண்டனை கொன்றேன். அது என்ன அவதாரம்? நரசிங்கம். 4 அவதாரம். ஆமாங்க, அங்கே அவதாரம் முடிஞ்சு அதோட விட்டுனா 5வது மகாபலி சக்கரவர்த்தியில 7 பேர். சொல்ல முடியுமா? சொல்லுங்க. நல சக்கரவர்த்தி, சிபி சக்கரவர்த்தி, புரூர சக்கரவர்த்தி, தசரத சக்கரவர்த்தி, மாவலி சக்கரவர்த்தி, மாமல்ல சக்கரவர்த்தி, துரியோதன சக்கரவர்த்தி, பலராம சக்கரவர்த்தி. இது போன 9 மேல போகும். ஆமா, சக்கரவர்த்தி சும்மா இருக்கிறவங்க ஒரு நாடு வச்சுக்கிட்டு துரியோதன சக்கரவர்த்தி, துரியோதன சக்கரவர்த்தி புரூர் சக்கரவர்த்தி யாரு? அவன் பரம்பரையில் வந்தவன். அப்படியா? அங்கதான் வரணும். வரலாம் யாரு? சக்கரவர்த்தி துரியோதன சக்கரவர்த்தி சும்மா 56 நாட்டுக்கு அவன் இந்த கவுனி அப்படி மாவலி சக்கரவர்த்தி சொல்லி தன்னுடைய அகப்பட்டு விட்டான். உலகத்தில் இந்த உலகமெல்லாம் என்று யாரு நிகழ்வு பெருமையா வாழ்ந்துருக்காரு. பார்த்தேன் இவன் நான் என்ன செய்கிறேன், மாமலம் என்று சொல்லக்கூடிய ஒரு கூர்மையான அவதாரம். சின்ன பிள்ளை கட்டப்பட்டியா கை காலம். அப்படி கரத்திலே கமண்டல் நீர் ஒரு கொடை எடுத்துக்கினேன். நான் போகும்போது என்ன பார்த்தா சிரிக்கிறாங்க. அப்படி மாமலம் சென்று மாவட்டத்தை சென்று ஐயா வணங்குறேன். ஆமா, எதுக்காக வந்து கேட்கலாம் ஐயா அது நானே ஆகுதுமா. ஆமா அப்படின்னு ஒரு சிரிப்பு வந்துச்சு. 3 அடி மண்ணு தானே, 3 அடி மண்ணு உங்க கை கால் கட்டி அம்மா தாயும்போது இவன் கர்வம் பண்ணான். ஆமா, நானே ஆண்டுக்கு சொன்ன இத பாத்துக்கிறான். இவனுக்கு பக்கத்துல இருக்கிற அமைச்சர் யாரு? அமைச்சர் சுக்லாச்சாரி என்ன செய்யறான்? ஐயா வந்துக்கிறவன் 1.25 அடி வந்துக்கிறான். ஆமா, அவன் என்ன கேட்பானோ ஏறி கேட்பானோ. ஆனா கொடுக்காதீர்கள் ஏதாவது செஞ்சுக்கிறோம். கொடுக்கிறத யாரும் தடுக்கிறானோ
கொடுக்கிட்ட எவன் ஒருத்தர் தடுக்கிறானோ ஆமா அது பெரிய பாவம். நிறைய ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னா ₹1 அது ரூபா சொன்னாங்க பாரு. ஆமா அத்தை உனக்கு தடுக்கிறேன் அதான் பெரிய பாவம். பெரிய பாவம். கொடுப்பதை தடுக்கிறான் சும்மாச்சே. ஆமா அவர் சொல்லிட்டார் ஐயா வாய் வச்சமோ தாய் வச்சமோ. ஆமா உடனே கேட்கிறேன் நான் போயிருக்கேன். ஆமா ஐயா நீங்க வாயாட்டம் ஆவாங்க. ஆமா நஷ்டம் செய்து முடிக்க வேண்டும். உடனே கமெண்டர் நீரை ஆமா அந்த கமெண்டர் நீரை விட்டு நஷ்டம் செய்து குடியாங்க. செய்து விடுவாங்க. ராஜாவை காப்பாத்துறவங்க பார்த்தா ஆமா எப்படின்னா காப்பாத்துது அந்த வண்டிலே துவாரம் இருப்பாரு. அடிச்ச உடனே நீர் வரல. நீர் வரல. நான் ஜம்மா இருப்பேன். ஆமா குத்துன உடனே அவன் கண்ணுல போய் பட்டு கண்ணு நொல்லியா போச்சு. அந்த கட்டா அந்த குத்துன உடனே குஜராத்தோடு அந்த நீரை கலந்து கும்பு. ஆமா அப்பதான் வருது உதிரம். இப்போ பார்த்தா சுக்கராச்சாரி எங்க போய் பார்த்தா கண்ணு நொல்லியா இருக்கும். அது நான் குத்துனதான். ஆமா உடனே அங்கதான் உதிரத்தை முதல்ல ஏற்கனவே மாமலை சக்கரவர்த்தி உதிரத்தான் தானம் வாங்கிட்டேன். ஆமா அதே போல மகாபாரத கிட்ட போய் ஆமா உதிரத்தான் தானம் வாங்க. ஆமா வாங்க. ஆமா நீங்க அப்படி அப்பாரி கொடுத்தான். கொடுத்த உடனே வந்துடலாமா மாஸ்டர் ஐயா நான் சொல்றேன் கேட்கறேன். போய் நிக்கிறான் பாரு. ஆமா ஆமா இந்த அண்டத்திலே பிறகு பிண்டமென்று சொல்லக்கூடிய பூமி 2வது அடியாக 2வது அடி 3வது அடிக்கு இடம் இல்ல. இல்ல ஏய் மாமலி மகளி உடனே கீழே தலை குனிஞ்சான். தலை குனிஞ்சு ஐயா வந்துகிற ஆளு நீங்க யாரு எனக்கு தெரியாத போச்சு. இந்த உலகமே எழுதி நிறுத்தி. ஆமா ஆனால் இப்பேற்பட்டவர் வந்துகிற எனக்கு தெரியாத போச்சு. ஐயா என்னுடைய சிரசுதான் பிரதானம். அப்படி கீழே குனிந்தான். உடனே என்னுடைய பாதத்தை எடுத்து அப்படி அவன் சிரசின் மீது வைத்து பூமியிலே ஆழ்த்தினேன். நான் ஆழ்த்திய இடம் அதுதான் மாமல்லபுரம். மாமல்லபுரம். நீ பூமிக்குள்ளே சென்று சில காலம் நீ செய்த தவப்பதான் பூமிக்குள்ளே ஆமாங்க முதல் நாள் மற்றவதாரம். ஆமா கூர்மம் கூர்மம் வராகம் நரசிங்கம் வாமனம் 5 அவதாரம். அடுத்தது என்னது? அடுத்த அவதாரம் என்ன? உலகத்திலே ஒரு தீ கட்டிய கணவன் தான் தெய்வம். ஆமா அப்படி இருக்கிற பொழுது பெற்ற தாயாக இருந்தாலும் தவறு செய்தால் தவறுதான். ஜமதக்கிரி முனிவராக வழங்கக்கூடிய ஜமதக்கிரி மனைவியாக வழங்கக்கூடிய ரேணுகா தேவியுடைய பிள்ளைகள் முதல்ல அஜீப் அல சுதன் ராமன் 4 பிள்ளை. இந்த அம்மா தினம் காலையில போகணும். அப்படி காலையிலே சென்று அதிகாலையிலே கற்புடைய மகிழ்வினாலே மணலை ஒன்றாக சேர்த்து அதனுடைய மகிழ்வியால் குடமாக்கி உடனே ஜலத்தை தன்னுடைய பெருமையால் சுற்றி உடனே ஜலம் நிலமும் மாவிலை கற்பை புற்று என்று சொல்லக்கூடிய அனைத்து பொருளை எடுத்துக்கொண்டு கணவனுக்கு பின்தூங்கி பாதமுறை செய்வார் பகிர்வை. அப்பேற்பட்ட ஒரு நாள் காத்தவரி என்று சொல்லக்கூடிய அவனால் கற்பிழந்து அப்படி நிற்கிற பொழுது கதிகலங்க இருக்கிற வேலையை பிள்ளைகளை விட்டு தலையை வெட்ட சொல்றான். 3 பிள்ளை வெட்ட மாட்டேன்றான். சாபத்தை கொடுத்துட்டான். 4வது ராவண அனுப்பி அவன் தவறு செய்தவன் தாயா இருந்தாலும் சரி அப்படி என்று அவன் தலையையே வெட்டிய அவதாரம் பரசுராம அவதாரம். ஆமா எத்தனாவது அவதாரம்? 6 அவதாரம். ஆமாங்க பார்த்த முடிஞ்சு போச்சு. 7வது என்ன? உலகத்திரமாக ராமன் பரசுராமன் அப்படி சொல்லணும்னா ராமவதாரத்திலே ஒருவருக்கே வைத்தேன்றி சித்தனையில் வார்த்தை கட்டி 14 காலங்கள் சென்று அப்படி காலத்திரமாக 14 வருடம் காலகத்திலே கழித்து ராம அவதாரத்திலே ஒருத்திக்கு சொன்ன அந்த ஒரே அவதாரம் ராம அவதாரம். மனிதன் என்னென்ன கஷ்டப்பட்டதோ அத்தனையும் பட்டது அந்த ராமவதாரம். போச்சு. எத்தனை ஆச்சு? 7. அடுத்த அவதாரம் என்ன அவதாரம்? நான் காலகத்தில் போய் 14 வருஷம் காலகத்தில் இருந்தேன். அங்க போற நேரத்துல எனக்கு யாரு லட்சுமணன் யாரு? அவன் தான் ஆதிசேஷன். அவன் என்ன செய்தான்? அவனுக்கு ஒரு பெண். அந்த பெண் என்ன செய்தான்? பார்த்தா ராவண பிள்ளை இந்திரஜித். அவன் களவாடி சென்று போறான். அவனை யாரு எதிர்க்க முடியாது. உடனே பார்த்தேன் யாரு
ஆதிசேஷன் துரத்தின்னு போறான். வந்துட்டு போறீங்க. நாரதர் பார்த்தார். ஆமா. அப்ப ஆதிசேஷன் அவனை கொல்ல முடியாது. அவன் கொல்ல முடியாது. அவன் வாங்கி வர எப்படி தெரியுமா? ஆமா. யார் ஒருவன் உறக்கம் இல்லாமல் 14 வருடம் இருக்கிறானோ, ஆமா 14 வருடம் யாரு இருக்கின்றாரோ அப்படி இருக்கிறவன் தான் ஆமா அவனை கொல்ல முடியும். ஒரு பாம்பு ஒரு நாளைக்கு சாப்பிட்டுட்டா ஆமா ஒரு மாசம் கூட ஆமா அந்த ஆதிசேஷன் 14 வருடம் இவனை கொல்வதற்காக பார்த்தான். அந்த ஆதிசேஷனே ராமாவதாரம் அவன் எனக்கு லட்சுமணனாக வந்து அப்பா நீ லட்சுமணனாக போய் ராமருக்கு பணிவிடையாக செய், அதுக்கு ஒரு காலம் வரும். அப்ப இன்றைக்கு ராமாவதாரத்துல அதாவது ராமனோட பிள்ளையா இருக்கும் அப்படி கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதற்காக போய் அடுத்த அவதாரமாக ஆமா எங்க போய் ராமாவதாரத்துல அங்கெல்லாம் பந்தல் போடுது. ஆமா எனக்காக நிறைய கஷ்டப்பட்டாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் பட்டாபிஷேகம் முடிஞ்சது. ஆமா பட்டாபிஷேகம் முடிஞ்ச உடனே இவ்வளவு நாளா தூக்கம் இல்ல. ஆமா சாப்பிடல கொடுப்பேன். ஆமா வாங்கி வர தவிர சாப்பிடுறது நான் பாக்குறது இல்ல. ஆனா உறக்கம் என்பதே கிடையாது. இல்லை அப்படி இருக்கிறதுனால அவனை கொல்லணும் என்ன சொன்னேன், உறக்க இருக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது. ஆனா என் தம்பி என்ன செய்தான், பட்டாபிஷேகம் முடிஞ்ச உடனே அண்ணா 14 வருஷம் முன்னா கூட இருந்தேன். ஆமா பட்டாபிஷேக காலம் பாக்குற நேரத்துல எனக்கு இந்த நேரத்துல வந்து மூதேவி வருது நேரடி வந்து அதான் சிச்சுனா தூக்கம் வருது. 14 வருஷம் இப்ப பொறுக்க முடியல. அதான எனக்கு தெரியல. அதான் தெரியலையே 14 வருஷம் உறக்கல இருக்கு. ஆமா சரி உறக்க இல்லைன்னா ஒத்துக்கிறேன். 14 வருஷம் சாப்பிட்டு தூக்கணும். சாப்பிட்ட கறியணும். அண்ணா நீங்க கொடுத்த கறிகள் எல்லாம் வச்சுக்கிறேன். அப்படி இந்த குடையை அறிந்து அவன் தான் ஆதிசேஷன். அவன் என்ன செய்தான், இப்பேற்பட்ட வேலை நான் எங்க போய் நிக்கிறாங்களோ பந்தல் போட்டு எனக்கு பணிவிட வேலை செய்ய. ஆமா இந்த பிறவியுடைய கடனை பாருங்க நீங்க சொல்லக்கூடிய என்னது எனக்கு முன்னவனாக நீ சென்று அப்படி என்று சொல்ல எனக்கு முன்னதாக சென்று அவரிடத்திலே பலராமராக தேவகி ஆமா வசுதேவர் தேவகி அந்த தேவகி இருக்கிறாங்களே ஆமா அந்த அம்மா கர்ப்பத்திலிருந்து மாற்றி அமைத்து 7வது பிள்ளை பலராமராக பிறந்தேன். எத்தனாவது அவதாரம்? 8. 9வது அவதாரம் 9. கண்ணனா பிறந்திருக்கேன். கண்ணன் பிறந்தன கண்ணனா பிறந்த எப்படி கண்ணனாக இருந்து பாண்டவர்களுக்கு சகாயனாக இருந்தீங்க. அப்படி மூவரிலே ஒருவன் கண்ணன் அடியே இந்த அண்ணன் அப்படி இருந்தாலும் ஆமா நான் என்ன செய்றீங்க துவாபரத்திலிருந்து சும்மா இல்ல தொண்டர்களுக்கு எப்பொழுதே காப்பாற்றுவார். ஆமாங்க பகவான் 9வது அவதாரம் 9வது எப்படி பாண்டவருக்கு தொண்டன் சொன்னேன். பாண்டவருக்கு தொண்டன் 17-18 நாள் யுத்தம் நடக்குது. ஆமா பாவம் இந்த துரியோதனை. ஆமா ஏன் எத்தனையோ நல்ல முறை சொன்னீங்க தூதாக செல்லும்போது வேண்டாண்டா பாண்டவர் பங்காளி சொத்து ஏமாத்தாத அவங்களுக்கு உண்டான பாகத்தை கொடுத்துடுறாங்க. கொடுத்துருந்தா சண்டை வந்திருக்காரு தரல கொடுத்ததே சொன்னது ஏற்கல. ஆமா அப்படி யுத்தத்தை ஏற்படுத்தி 18 நாட்களாக பார்த்த சாரதி என்று சொல்லக்கூடிய பார்த்தவன் யாரு அர்ஜுனன் திருவடி கீழே உட்காந்து
கொண்டு அதாவது கடவுளை யார் ஒருத்தர் நம்புறாங்களோ ஆமா அவருக்கு எந்த வேலை வேணாலும் செய்வாராம் செய்வார். ஆமா பகவான் இவ்வளவு பெரிய திருவிழா செய்துக்கிறாங்கன்னா ஆமா. என்ன காரணம்? என்ன காரணம்? கடவுள் மேல உள்ள பக்தி. பக்தி. அப்படி அப்பாயே அவருக்கு திருவடி கீழே உட்கார்ந்து ஆ. 18 நாட்களாக தான் யுத்தம் செய்து பாண்டவரை காத்திரட்சி குரியல் படங்களை எல்லாம் அழித்தீர்கள். அப்படி அழித்திருக்கிற வேலையிலே நான் தூதா போனபோது ஆமா அந்த வேலை எங்க அண்ணன் வர்றாங்க. ஆமா அவர் இருந்திருந்தா நான் தூது போக முடியாது. அவர் ஒரு பொய்யை சொல்லி அவர் காசி அவர் கூட போய் போய் வந்து பாக்குறாங்க. ஆமா வந்து பாக்குறாரு. ஏ தம்பி கடா என்ன அனுப்பிச்சேன் இது மொத்த சேராசே இந்த பூமி எல்லாம் மொத்தம் ரத்த கலமாறுங்க அப்படின்னு கேக்குறாரு. ஆமா அண்ணா இந்த அதிசயத்தை காட்டுற வாங்குறேன். எங்க அண்ணா வர்றான் வீட்டுக்கு போறப்ப ஆமா அழைச்சிட்டு போறீங்க. ஒவ்வொரு நாடா பார்த்துட்டே போறோம். ஆமா பார்த்துட்டு போனா இது என்ன நாடு? இது என்ன நாடு? சேர சோழ பாண்டியன். ஆமா யாராவது தப்பு செய்தா உடனே தனி வெட்டுவோம். ஆமா வெட்டிடுவாங்க. அந்த நாடு. ஆமா அத பார்த்தியா வீரவன்யன். வீரவன்யன் அவன் ஆண்ட நாடு. அந்த நாடு. அதோ பார்த்தியா விராட நாடு. ஆமா இப்படி நாடுன்னு சொல்லிட்டு போகும்போது ஆமா எங்க அண்ணனுக்கு கால் சோறு அடிச்சு சோறு வந்து போச்சு. உடனே தம்பி உட்காந்து உட்காந்து திருவாட்டி மலை என்று சொல்லக்கூடிய மலையாடி வார்த்தை. ஆமா ஆமா உட்கார்ந்த உடனே கொஞ்ச நேரத்துல இருக்கு நித்திர வந்துச்சு. உடனே எங்க அண்ணன் வீட்டு போறாரு. பொழுது விடுந்தால் சனிவாரம் சனிவாரம் பிறகுறதுனால நாம 2 பேரும் அருமையாக புனித நீரை கொண்டு வந்து நீராட வேண்டும். அதனால உடனே சென்று சீக்கிரமாக காசி யாத்திரை சென்று புனித நீரை கொண்டு வர அவன் போனவன் மலையடி வாரத்திலே சென்று அந்த நீரை இருக்கிற பொழுது அழகு மலையடி வாரத்தில் மகட்டி அப்படியே விழுந்து மயக்கமாக உதரமா போட்டுச்சு. உடனே பார்த்தார் யார் எங்க பண்றாங்க. ஆமா அவருடைய வாங்க ஆச்சேஷன் அவரை கூப்பிட்டாரு. ஆமா சந்திரவன் கருட இன்னும் வரல அரைப்பு தூளும் சீக்கா கொண்டாடாங்க. கொண்டா கொண்டாந்து வச்சுட்டோம். ஆமா வச்சுட்டு உடனே ஜனம் இல்லையே போன என்ன ஆச்சு போய் வேடாங்க சென்று பார்த்தா இவன் படுத்துங்கிறான். மயக்கம் அடிஞ்சு இவன் ஏன்னா படுத்துங்கிறான். இவன் நினைச்சான் இருவரும் சண்டை போடுறான். சண்டை வந்த நேரத்துல உடனே நான் சென்று போய் மடங்குற பொழுது என்ன அடிக்கிறான். அடே ஆசேஷா அவன் அடிக்காத என் எதிர்க்க என்னுடைய வாகனம் தச்சு இல்ல அவன் எடுத்து உங்களுக்கு பயம் இல்ல. இனி முதல் கொண்டு எப்பொழுது என்னுடைய வாகனத்தை அடித்தாயல்லவா அவன் நீ கீழே இருக்கிற போது அவனுடைய நிழல் பட்டால் அப்பொழுது அவனுக்கு மரணம் அப்படி ஒரு சாபத்தை கொடுத்தார். பார்த்தாரு எங்க அண்ணன். ஆமா ஓடாடி வந்தார். தம்பி என்னடா உன் வாகனத்துக்கு பெருமை சேர்த்த என் வாகனத்துக்கு சாபத்தை கொடுத்து நீ தம்பியா? ஆமா அப்படி எங்க அண்ணன் மேல கோபம் கொண்டு அவரு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அவருக்கு கோபத்தை கொண்டு நான் என்ன செய்ய அண்ணனை விட்டு பிரிஞ்ச கோபமாக நடந்த நேரத்திலே நான் ஒரு காலத்துக்கு ஒரு மலை மேல கால வச்ச உடனே அந்த கோபத்துக்கு அந்த மலை தாங்கல அப்படியே நகர்ந்தது. அப்படி நகர்ந்ததுனால அது மகளை நகர்ந்ததுனால அதுக்கு நகரி தேசம். உடனே கண்ணன் விடவே வராது. கோபம் அடங்கல. அப்படி போய்கிற போது அப்பா தம்பி கோவிந்தா அப்படின்னு வர்றாரு. மனசு யாருமே இப்ப கூட 1000 கஷ்டம் இருந்தாலும் கோவிந்தான்னு சொன்னா ஒரு குறை நீங்கணுமா? எங்க அண்ணன் கோவிந்தான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கோபம் குறையுது. அடிவாரத்துல போய் நிக்கிறேன். போய் நின்ன உடனே நின்னீங்க கோவிந்தா கொடுத்தாரு. அந்த இடத்துல நின்னு அடிவாரத்திலே மனம் நல்லா திருப்தியாகி எப்போது கோவிந்தான் சொன்னியோ அதனால என் மனம் அந்த கோபம் தனிந்து திருப்தியானதுனால அப்படி பேர் சூட்டி பெருமையாக நான் இப்பொழுது வாழ்ந்துருக்கிறேன். இதற்கு இடையில ஒரு சமாச்சாரம் என்ன ஒரு 1:30 மணிக்கு விட்டுருக்கணும். நான் என்ன சரி ஏதோ சொன்னவர் இருக்கணும். அது வரும் போய் சேரும். ஆனா அப்படி இருந்தாலும் திருப்பதி மலையில இருக்கக்கூடிய சில அதிசயங்கள்லாம் இப்ப நடக்க போகுது. அணி 7 மணி நேரம் கூத்து விட பார்த்தில்ல. அப்படி இருந்தாலும் நான் இங்க இருக்கிறேன். இதற்கு முன்னதாக
அப்பு நகரி என்று சொல்லக்கூடிய நகரி தேசத்தை ஆளக்கூடிய அப்புடைய மகளாக இருக்கக்கூடிய நங்கபூமி அவ துலுக்கையினம் முஸ்லிமினம் அவ என் மேல ஒரே அவளா துணி பண்ணிருக்கான். அப்படி செய்வதற்கு காட்சி தரலாம் முரட்டுத்தனமா போய் யாதவ கிழவராக சென்றேன். சென்ற நேரத்தில் அவர் பார்த்த உடனே என்னை பார்த்து பயந்துட்டார். ஆனால் அவரை யாரும் எனக்கு தெரியாதோ என்னை கட்டி புரட்டி மேல மலை கீழே விட்டுட்டான். இப்ப கீழே வந்துட்டேன். கீழே வந்துட்டாலும் சும்மா விட முடியுமா? இப்ப சுய உருவோடு சென்று அவளுக்கு காட்சி கொடுக்கணும். நான் எப்படி போறேன்? பெண்ணா இருந்தாலும் கடவுள் யார் ஒருத்தர் நம்புறாங்களோ கடவுள் கீழே இறங்குவது அவங்களுக்கு கீழே அருள் கொடுப்பாங்க. இந்த பெண்ணு என்னமோ முஸ்லீம் இனம். ஆனா என்னையே கொஞ்சம் தவம் பண்றான். அப்படி உங்களையே அவங்க காட்சி கொடுக்கலாம் போறோம்பா. காட்சி கொடுக்குறாங்க. காட்சி கொடுக்க காட்சி 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 அளிக்க அருள் தர போறேன். அது மட்டுமல்ல நான் எங்க இருக்க முடியாது. திருப்பதி மலையில இருந்து இந்த பெண்ணுக்காக இந்த நகரி தேசம் வந்து வந்துக்கிறீங்க. ஏன்னா தொண்டனுக்கு காட்சி அளிப்பது கடவுளுடைய. அப்படி இருந்தாலும் அவ ஒண்ணும் என்ன செய்ய பாக்கல. என் மேனி என்ன மேனி போய் என்ன கிட்ட போய் சுய உருவத்தை காமிச்சு பார்ப்போம். அவ என்ன சொல்றா என்ன சமாச்சாரம் நேராக சென்று காட்சி தர வேண்டும். அதனால எப்படி போறோம்? Hey!